Vanakkam, Vandanam, Susvandanam, Assalam alaikum to all the Tamil peoples all over India, Tamil Nadu, Tiruvallur, worldwide. நம்ம பார்க்க இருக்கிறது A to Z சர்வீஸ் தொழில்கள். இதுக்கு மூலதனமே இல்லை. இதுக்கு மூலதனம்னா ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு மொபைல் போனு, தேவைப்பட்டா ஒரு பைக்கு. இதுதான் மூலதனம். இது எல்லாத்துட்டையுமே இருக்கிற விஷயம். விசிட்டிங் கார்டு மொத்தம் எக்ஸ்ட்ரா அடிக்கப்படும். ஏ டு இசட்னா என்ன? அதுலயே ஏ டு இசட் ஆ முதல் அக்கு அப்படிங்கிறதுலே புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு டெக்னிக்கல் சர்வீஸா எடுத்துக்குவோம். இப்போ வீட்டில் ஒரு ஒயரிங் கம்ப்ளைண்ட், அதுக்கு இல்லை ஒரு பிளம்பிங் ஒர்க்கு, இல்லை ஒரு போர்வெல் வேலை, அது இல்லைன்னா ஒரு அயன் பாக்ஸு, ஃப்ரிட்ஜு, ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட்னா அதில் எத்தனை சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட கான்டாக்டை நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏசி சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் எல்லா ஆளையும் தேடிட்டு இருக்க சமயத்துல நேரம் இருக்காது. உடனே ஏ டு இசட் சர்வீஸ் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உடனே அவங்கள நீங்க அப்பாயின்ட் பண்ணி உங்க அனுப்பணும். அனுப்புறப்ப அவங்க 1000 ரூபாய் வாங்கினாங்கன்னா ரெகுலரா நீங்க பண்றப்ப அந்த 1000 ரூபாயில உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் 200 ரூபாய் வாங்கிக்க வேண்டியது. இதான் கமிஷன். இந்த கமிஷன் வாங்கி பண்றதுதான் ஏ டு இசட். இது மட்டும் இல்ல, ஒரு டிவி சர்வீஸ், டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த டிவி சர்வீஸ் பண்ற ஒழுங்கான ஆனா தரமான மெக்கானிக் இருக்குன்னா, இன்னைக்கு சர்வீஸ்ங்கிற பேர்ல நிறைய திருட்டுத்தனம் நடக்குது. நிறைய பேர் ஒரு அலட்சிய போக்கோட இருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ் தான். இது மட்டும் பண்ணா பத்தாது. இந்த நவீன காலகட்டத்துல மனுஷன் நிறைய வேலை அது இதுன்னு அவசரமா இருக்கான். உதாரணத்துக்கு பார்க்கிறோம், ஒரு வீட்டுல ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. விருந்தாளி வந்துட்டா அவங்களுக்கு அவசர நேரத்துல ஏதோ ஒரு மளிகை ஜாமானோ ஏதோ வாங்க, இல்ல ஒரு பாலோ காய்கறியோ வாங்க ஆள் இல்லை, பலகாரமோ வாங்கல இல்லை. ஒரு போன் போட்டா உங்க காசுல ஒரு 500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வரீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் 30 ரூபா 40 ரூபா, அது கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது டெலிவரி பாய் கான்செப்டா இதுல ஜாயின் பண்ணி. உதாரணத்துக்கு உங்க ஒரு கட்டடத்துல வேலை பார்க்குறாங்க, வேலை பிஸியா இருக்கு, இல்ல ஒரு வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி கேட்குறாங்கன்னா அந்த சாப்பாடை ஒரு ஹோட்டல்ல நீங்க டைப் வச்சுக்கணும். அந்த ஹோட்டல்ல டைப் ஆக்கி வச்சுட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து அவங்க ஹோட்டல்ல நீங்க ரெகுலரா வாங்கினாலே அவன் 100 ரூபா கொடுக்கறத 90 ரூபா கொடுப்பான். அது இல்லாம நீங்க அந்த சர்வீஸ் சார்ஜ்ல ஒரு 20 ரூபா டெலிவரி சார்ஜ் சேர்த்து வாங்கிக்கலாம். இது ஒரு ஏ டு இசட். அதே மாதிரி அப்படின்னு கிடையாது, இதுன்னு மட்டும் கிடையாது. ஒரு திருமணமா இருக்கா, வாடகை பத்திரம், மணமகள் அலங்காரம், ஆடியோ செட்டு, வேற டெக்கரேஷன், எது வேணாலும் ஏ டு இசட் தான். எது வேணாலும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஏ டு இசட்ல இணைச்சிடலாம். உதாரணத்துக்கு இப்ப பிரிண்டிங் தெரியுதா, உங்களுக்கு தேவையான பிரிண்டிங்கை நீங்க பண்ணி கொடுக்கலாம். அதுவும் சப்கான்ட்ராக்ட்ல பண்ணி கொடுக்கலாம், சப்டீலர்ஷிப்ல பண்ணி தரலாம். ஏதோ இப்போ ஒருத்தவங்க வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு. சிலிண்டர் தீர்ந்து போறதுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆள் இல்லைண்டா, அவங்க ரிஜிஸ்டர் பண்ண புக் நம்பரே வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களே அந்த சிலிண்டரை வாங்கி கொடுத்துட்டு, அந்த சில சிலிண்டரை வாங்கி கொடுத்ததுக்கு பேர்டனா இருக்கிறதுனால எந்த சிலிண்டர் சாதாரணமாவே கேஸ் ஒரு 13 கிலோ, எம்டி சிலிண்டர் ஒரு 25 கிலோ 30 கிலோ இருக்கிறதுனால அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் 50 100 ரூபா வாங்கிக்கலாம். மக்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்ப சிக்கன் பிளஸ் மீட்டு, மட்டன் ஏதோ தேவைப்படுது மக்களுக்கு, அது ஒரு நல்ல சுகாதாரமா கடையில நம்ம லிங்க் வச்சுக்கிட்டு எப்ப இந்த நேரத்துல மக்களுக்கு தேவைப்படுதோ அந்த கடையில வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் இதே மாதிரி ஏ டு இசட் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் இந்த ஏ டு இசட்ல சேர்த்துக்கிட்டு ஒரு போனு, ஒரு விசிட்டிங் கார்டு, அடுத்தது ஒரு பைக் இருந்தா நல்லா வசதியா இருக்கும். நீங்க ஏ டு இசட்ல செய்யலாம். இது வளமான தொழில், அருமையான வாய்ப்பு இருக்கு. இதுல முதலீடு கிடையாது, உடல் உழைப்பு அதிகம், ஆனா மல்டியா கான்சென்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும்.
மல்டி டாஸ்க் எடுக்கிற அதாவது ஒரே நேரத்துல பல வேலை செய்யறதா இருக்கும். அது பகுத்தாந்து பகுத்து அறிஞ்சு பிரிச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். இன்னைக்கு பார்த்திருக்க பிசினஸ் கான்செப்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், வந்தனம், சுஸ்மாந்தனம். அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் த தமிழ் பீப்புள்.